ஊடகவியலாள சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார், சட்டப்பேரவை தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவை நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தற்போது என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, சட்டப்பேரவை பார்க்கும்போது முழுக்க முழுக்க முதல்வர்களுக்காக, அதாவது தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களுக்காக ஒரு புகழ்ச்சி பாடும் இடமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு நிகழ்ச்சியா சட்டப்பேரவை? எத்தனையோ தீர்மானங்கள் இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. சில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் வெளிநடப்பு நடத்துறாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லை. முதல்வரின் அறை விவகாரத்தில் ஒரு தனிப்பட்ட டெண்டர் அதை வெளிப்படையா விடாம அதை செய்தித்தாளில் விட்டு முறையான விஷயங்கள் செய்யாம விதிமீறல்கள் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளாக மக்கள் மன்றத்தில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் முதல்வரின் புகழ்ச்சி பாடும் இடமாக மாற்றியிருக்கிறார்கள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து திரைப்பு இந்த இந்த அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாங்க, திரைத்துறையிலிருந்து. அப்போ அவருக்கு ஒரு முன்னோடி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பேட்டர்ன்ல இதை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த கிட்டத்தட்ட அந்த ரசிக மனோநிலையிலிருந்து தான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார். அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே விஜயை ஒரு ஹீரோவா அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கறதுல பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க அதை வீட்டுல அல்லது பனையூர்ல உட்கார்ந்து நீங்க இந்த மாதிரி புகழ்ந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா யாரும் கேட்க போறது கிடையாது. நீங்க ஏங்க இப்படி விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறீங்க அல்லது விஜய்க்கு அபிஷேகம் பண்றீங்க, அதெல்லாம் யாரும் கேட்கல. ஆனால் இது மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய இடம். எதிர்கட்சிகள் பிரதானமான முக்கிய பிரச்சனைகளை எழுப்பும் போது அதற்கான பதில்களை, உரிய பதில்களை சொல்லாமல் தேவையற்ற விஷயங்களை பேசி மடைமாற்றுவது. நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்களுடைய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேட்ட கேள்விக்கானதா இருக்காது. சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். கடந்த ஆட்சியில அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு பதில்களைத்தான் சொல்வார்களே தவிர இவர்கள்ட்ட நேரடியான பதில்கள் இருக்காது. இன்னும் கூடுதலா இந்த சட்டமன்றத்துக்குள்ள இவர்கள் பாடுகிற பாடல், நீங்க இனோவா கார் கொடுத்திருக்காரு ஒருத்தருக்கு, ஒருவர் கேட்க, ஒரு எம்எல்ஏ ஒருவர் கேட்க இருக்கிற எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இனோவா கார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த இனோவா காருக்கு எரிபொருளுக்கு 75,000, கூடுதலா நீங்க ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறதுக்கு அல்லது டிரைவர் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு 25,000, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற. இதை கேட்ட உடனே சிந்துங்கிற குடியாத்தம் எம்எல்ஏ கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்னு எம்ஜிஆர் பாட்டு போடுறாங்க. தாயிரா அடக்கம் அமருள் உயிர்க்கும் அடங்காமை யார், அதுல அடக்கத்திலே சொரூபமாக இருக்கிறவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லி விஜய புகழ்ந்து பாட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் அப்படிங்கிறவரு, அவர் சொல்றாரு, நான் கல்லூரி காலகட்டங்கள்லாம் எனக்கு காதல் தோல்வி, வேலையும் கிடையாது, காரும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வேலை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது. அதாவது அவர் இந்த எம்எல்ஏ ஆபீஸுக்கு வந்துட்டு போறதும், அது பஸ்ல வரேன் அதெல்லாம் ரொம்ப சிம்பத்தியா சொல்றாரு. பஸ்ல வரேன், இது பண்றேன், இது பண்றேன், இப்படி வந்துட்டு போறது ஆபீஸ் வந்துட்டு போற மாதிரியான ஒரு மனோநிலை தான் இவர்களுக்கு இருக்கு. எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, வர்றதுக்கு ஒரு வாகனத்தையும் அந்த வாகனத்துக்கு எரிபொருள், அதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க விஜயின் ஆக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா, அவர் வேலைக்கு கரெக்டா 9 மணிக்கு கிளம்பி வருகிறார், இத்தனை மணிக்கு இங்க பாக்குறார், இதை பண்றார் அப்படின்னு ஒரு ஆபீஸ் ஒர்க்காகத்தான் இதை பார்க்கிறார்கள். அதோட வெளிப்பாடுதான் ஐயங்கரனுடைய பேச்சு. அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக விஜயை புகழ்கிறார்கள் சொல்லுங்க சார், இப்போ என்னன்னா, இப்போ முதல்வரே ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி வந்துட்டு போறாரு அப்படின்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்துருக்காரு, அதுல இன்னோவா காரா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஒரு எம்எல்ஏ. இப்போ என்ன நம்மளுக்கு புரிய வருது, மக்களின் வரிப்படத்தில் அரசாங்கத்திற்கு தேவையான, அரசு அந்த மக்களின் பிரதிநிதிகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யறீங்க, ஆனா மக்களுக்கான திட்டங்களை நீங்க எப்போதுதான் செயல்படுத்துறதுக்கு எண்ணத்துல இருக்கீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? அதாவது ஊரா வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க. இதுதான் விஜய் அவர்கள் இந்த அரசுக்கு வருவதற்கு முன்னாடி கடந்த அரசை பற்றிய விமர்சனம் அவர் வச்சது. அந்த விமர்சனம் சம்பந்தமே இல்லாதது. ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயனுடைய ஒவ்வொரு செயலும் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு அரச பதவி கொடுத்தாரு. அது கடுமையா விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த பண்டிட் சொன்னதுக்கு அப்புறம், ரத்தன் பண்டிட் சொன்னதுக்கு ஏற்பத்தான்
10வது மாடிக்கு சுக்கிர பார்வை அதிகமாக, குருவின் பார்வை அதிகமாக விளங்குங்கிறதுக்காக 10வது மாடிக்கு எம்எல்ஏ அலுவலகம், தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தை மாத்திருக்காரு. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம சப்ஜெக்ட் வரும். அதே மாதிரிதான் ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்ஓவா இருந்தவர். அவர் இப்போ வந்து அஹ், அரசு பொறுப்புல அவருடைய அசிஸ்டண்டா இருக்கிறார். சரிங்களா? எல்லா அவருடைய வேலைகளையும் கவனிக்கக்கூடிய. அதே மாதிரிதான் உங்களுக்கு வெங்கட்ட நாராயணா மற்றபடி எல்லாரையும் நம்ம ஏற்கனவே இதே நிகழ்ச்சியில பேசணும். அப்ப என்னன்னா, தன்னுடைய தேவைக்கு தனக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு வேலைகள் கொடுப்பது, அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வாரி வழங்குவது. இப்ப என்னன்னா, நீ எங்க எதை வேணாலும் கொடுத்து போங்க, ஆனால் அது உங்க சொந்த காசுல இருந்து கொடுங்க. விஜயனுடைய ரசிகை ஒரு ரசிகை ஒரு பெண்மணி விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன பேசினாங்கிற வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆனது. அவர் யாரும் அடுத்தவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்கறது இல்ல, தன்னுடைய சொந்த காசை எடுத்து கொடுப்பாரு. அப்படி கொடுக்குறாரு. 1,00,000 இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதான் கார் வாங்குறது. கார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 லட்சமாவது வரும். இந்த இனோவா கார் நல்ல ம், ஹைபிரிட்டா நீங்க வாங்கி கொடுக்கறது 35 லட்சமாவது வரும். இது யார் வீட்டு காசு? ம். இதை கேட்ட உடனே நீங்க பரவசமாயி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக இதெல்லாம் தற்குறிகள்னு சொல்ற இந்த இந்த இத புதுசா வந்திருக்கிற இவர்கள் இப்படி அழுது இப்படி பாடினா கூட பரவாயில்ல. விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ, அதுவும் அமைச்சர் வன்னியரசு சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு இயேசு ம். வந்து சொல்லிருக்காரு. அதாவது பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க கேட்டாதான் கொடுப்பாங்க. ஆனா ஜோசப் விஜய் என்ன பண்றாரு, கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாரு. இது வந்து கர்ணன் படத்துல வர்ற டைலாக். என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்றவர்கள் எண்ணும் போது இன்னும் கொடுப்பான், கேட்காதே அள்ளி கொடுப்பான் அப்படின்ட்டு கடைசியில உருவிட்டு போவாங்க. அதெல்லாம் வேற விஷயம். கர்ணனை சொல்லி பிடிச்சு விட்டு போகுது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த முகஸ்துதியில் இதெல்லாம் எங்க நடக்கும்? இவர் என்ன சொன்னாரு, சார், அரசர் ஒரு புலவர் மன்னராட்சியை இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் ஒழிக்க அரசவையில தான் வந்திருக்கிறோம். நடக்கும். அத கூட மக்களுக்கான நிறைய ஆஹ் விஷயங்களை பேசுற ஒரு இடமாக இருக்கும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. இது வந்து மன்னராட்சியை நாங்கள் ஒழிக்க வந்திருக்கிறோம். ஆதவர்ஜுனா சொன்னாரு, பரம்பரையாக வந்த மன்னராட்சி. விஜயே ஒரு பரம்பரை தான். விஜய் அப்பா தான் வேணா ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரின் வசதி படைத்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர். சரிங்களா? அந்த ஹெரிடிட்டில தான் இந்த இவர் சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கண்டக்டரா இருந்து வந்தவர் கிடையாது. ஊர்ல இருந்து பெட்டி தூக்கி வந்தது கிடையாது, இல்ல மஞ்சப்பை தூக்கி வந்தவர் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த பரம்பரை முறையை ஒழிக்கிறோம். என்ன பண்ண போறீங்க? மீண்டும் மன்னர் ஆட்சி. இப்போ விஜய் விஜய் பரம்பரையா வந்தாரா அல்லது பேக்ரவுண்ட், அது இல்ல. நடந்து கொள்வது எப்படி நடக்கிறாரு? மாமன்னா மாமா மன்னான்னு சொல்லி வந்து கவிதை பாடுவதற்கெல்லாம் அள்ளி அள்ளி பொற்கிளிகளை கொடுக்கிற பழைய மன்னராட்சி முறையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். யாரு வீட்டு காசு எடுத்து யாரு கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கல்விக்கு வேண்டிய நிதியை எடுத்துத்தான். கல்விக்கு 48,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும். நீங்க 44,000 கோடி ரூபாய் 4 ஒதுக்கிறீங்க. தான். தங்கம் தென்னரசு ஒதுக்குனது 48,000 கோடி. அந்த 4,000 கோடியை எடுத்துத்தான் தாலிக்கு தங்கம் 8 பவுனு, தங்க பட்டுப்புடவை, அதுக்கு ஒரு 820 கோடி ரூபாய், 812 கோடி ரூபாய். அதே மாதிரி தாய்மாமன் தங்கம் மோதிரம். படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்காம இதுக்கு அள்ளி கொடுக்குறீங்க. எதுக்கு? பெனிஃபிஷியல், அதாவது இந்த கல்யாணத்துக்கு. அந்த பிள்ளைய படிக்க வச்சீங்கன்னா அதுவே ஒரு பவுன் சாதாரணமா சம்பாதிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அது ஒரு வருஷத்துக்கு 2 பவுன் 3 பவுன் சம்பாதிச்சிருவாங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க, நல்லா பெண்களை படிக்க வச்சீங்கன்னா. எதுக்கு சொல்றேன்னா, கல்விக்கு நிதியை மறுத்து விட்டு அல்லது அதை குறைத்து விட்டு தான் இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அது போக சிறப்பு திட்டங்களே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது ஒரு 10 திட்டங்களை புதுசா கொண்டு வந்துட்டு திட்டங்களுக்கு பேர் மாத்தினா பரவாயில்ல. ஆனா ஏற்கனவே நீங்க நல்லா கவனிச்சுங்க, புதிதாக பேருந்து பெண்களுக்கு இலவசம், அது திமுக கொண்டு வந்தது. தமிழ் புதல்வன் திமுக கொண்டு வந்தது. நான் முதல்வன் திமுக கொண்டு வந்தது. கலைஞர் படிப்பகம், முதல்வர் படிப்பகம் திமுக கொண்டு வந்தது. தாய்மானவன் திட்டம் திமுக கொண்டு வந்தது. காலை உணவு திட்டம் திமுக கொண்டு வந்தது. மத்த திட்டங்கள் எல்லாம் பேர் மாற்றப்பட்டிருக்கலாம் 1, 2. ஆனா புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்து விட்டு அதுல 1, 2 மாத்திருக்கலாம். ஆனா முதல் வேலையாக வந்த உடனே இருக்கிறதுல எல்லாம் வெற்றி 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 வெற்றி. எவ்வளவு அந்த வெற்றினா என்ன அர்த்தம்? விஜய் விஜயம் அப்படின்னா என்னங்க? விஜய்னா வெற்றின்னு அர்த்தங்க. அந்த வெற்றியை கொண்டாந்து தமிழக வெற்றி கழகம்னு உள்ள வைக்கிறாங்க.
அந்த வெற்றியை ம். கொண்டு வந்து இங்க வச்சிடுறாங்க. எங்க விஜய்னு தன்னுடைய சொந்த பேரை எங்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, விஜய் வெற்றினாலே விஜய் தான். தமிழ்ல விஜய், சமஸ்கிருதத்துல வெற்றி. அப்போ ஒரு சொந்த சுய புராணத்தை பாடுகிற, சுய புகழை பாடுகிற, அதுல ஆனந்தப்படுகிற ஒரு மனிதராக விஜய் இருக்கிறார். அதற்கு இவர்கள் புகழ்ந்து பாடுறார். இன்னும் கூடுதலா வேளாண் பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் பேசுவதற்கு, அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் மிக நீண்ட நேரம் தொடர்ந்து விஜயை ம். புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஜேசிடி சபாநாயகர் கூட நேரடியா நீங்க ப்ராப்ளம். கருத்தை சொல்ல வாருங்கள் சபா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பட்ஜெட் படிக்கிறாரு. சபாநாயகரே இப்போ என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, சபாநாயகர் அவருடைய கட்சிக்காரர் தான். நீங்க மறுநாள், அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல அடுத்த நாளோ, அதுக்கப்புறமும் கூட மீண்டும் சந்திப்பாங்க, கூட்டம் போடுவாங்க, பேசுவாங்க. அப்போது என்ன சொல்றாரு, இந்த இந்த மாதிரி அதிகமா அதெல்லாம் சொல்ல முடியுமானே கூட தெரியல. இப்படி அதாவது சப்ஜெக்டுக்கு விலகி பேசாதீங்க. ஒருவேளை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எதுக்காக முதல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நான் சொன்னேன்னு சொன்னா, இந்த திரைப்பட பிம்பத்துல இருந்து வர்றாங்கன்னா அந்த எம்எல்ஏக்களும், அதாவது அவர்களால் தேர்ந்த அந்த வழியில வந்தவர்கள் தான் அப்படி ஒரு ரசிகர்களாக இருப்பாங்க. நீங்க ராஜேந்திர பாலாஜி என்னென்ன பாடியிருக்காரு, ராஜு எப்படி எல்லாம் பேசியிருக்காரு, கவிதை பாடியிருக்காரு, ஜெயலலிதா பற்றி. மோடி எங்கள் டாடின்னு 2019 ஜெயலலிதா போனதுக்கு பிறகு, ஜெயலலிதா எங்களுடைய அம்மா, மோடி எங்களுக்கு டாடி அப்படின்னு சொல்லி சொன்னவர். அது போக அது என்ன, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வேற பாடினாங்க. சரிங்களா? என்ன சொல்றதுன்னா, திரைப்பட பாடல்களை பாடுவது அதிமுகவின் மரபு. அது ஒரு சினிமா மரபு. அந்த மரபை இவர்கள் பின்பற்றுறாங்க. அதனாலதான் சார், நீங்க ஆதவர்ஜுனா இப்ப சொன்னாரு, சொல்றீங்கல்ல, சட்டப்பேரவை அதிமுக ஒரு மரபை மீறி கட்சிக்கு. நிறைய விஷயங்களை தவேக அமைச்சர்கள், உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்ப என்னன்னா, ரொம்ப அதிகமா பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு நீண்ட மாத பிரச்சனையாக இப்போ தொடர்பா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து காவிரி மேகதாதானி. இதை பத்தி இன்னும் முதல்வர் கிட்ட, தமிழ்நாடு முதல்வர் கர்நாடக முதல்வர் கிட்ட பேசினாரா இல்லையா அப்படின்றது வெளிப்படையா இன்னும் சொல்லப்படல. அதே நேரத்துல நாளைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, அந்த கூட்டம் நடைபெறுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை பற்றி அவர்களுக்கிடம் போய் பேச போறாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதுதான் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஷயத்துல கூட தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் நேரடியாக அவருடைய அறிக்கையை வெளியிடவில்லை. தவேக தலைவர் அப்படின்ற ஒரு பேர்ல அறிக்கை வெளியிடுறாங்க. இந்த விவகாரத்திலேயும் ஒரு உயிர் பிரச்சனை, உயிர் போயிருக்கிறது, அதுல கூட மௌனம் காக்க வேண்டுமா இந்த விஜய் அரசு அப்படின்றது மக்களுடைய கேள்வியா இருக்கு. என்னதான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க? மக்களுக்கான நலன்லையும் அக்கறை இல்லையா? மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கவே மனசு இல்லையா? என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதாவது அரசு, இந்த விஜயின் அரசு தொடர்ந்து இயங்க முடியுமா, அது நீண்ட நாள் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுல எனக்கு எனக்கு பெரிய இது இல்லை. என்ன காரணம்னா, ஒரு அரசு எப்படிப்பட்ட, அதை என்ன சொல்றதுன்னா, செயல்பாடற்றதாக இருந்தாலும் அது பாட்டு இருக்கும். அது இப்போ பாஜகவுக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா அந்த அரசை அவர்கள் நீட்டித்துக் கொண்டேதான் போவாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அதிக தொந்தரவானதாகவும், மேலே இருக்கிற பாஜகவுக்கு எந்த தொந்தரவும் இல்லாததாகவும், பிரச்சனை இல்லாததாகவும் இருக்கிறது இந்த தாவேக அரசு. ஏன்னா அது அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிராக்சி அரசு. அதனாலதான் மக்கள் பிரச்சனைகளை குறித்து அவர்களுக்கு அக்கறையே இல்லை. பாஜகவை பத்தி பேசிட்டா மட்டும் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசினாலும் அந்த வார்த்தையை பேசாதீங்கம்பாங்க. தான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. காவிரி விவகாரம் குறித்து மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாரும் ஒன்று கூடுங்க, நாம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லுது. குறிப்பா சிபிஐ சிபிஎம்ஏ சொல்லுச்சு, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட விஜய் அதனால் தனக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கூட்டணியில இருக்கிறார். நீங்க திரு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவர் தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது, காங்கிரஸ் இவருடைய கூட்டணியில் இருக்கிறது, அதனால் தான் அதுவும் குறிப்பா அந்த அவர்களுடைய அந்த எம்எல்ஏக்களினுடைய வலுவில் தான் இவருடைய ஆட்சியே இருக்குது. அப்போ 4 கால் இருக்குன்னா விஜய் அரசு நாற்காலிக்கு அதுல ஒரு கால் காங்கிரஸ். அதை எதிர்த்து செயல்படுவதற்கு முடியாமல் தான் அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதோ அல்லது வலுவான எதிர்ப்பை காட்டுவதோ காட்டாமல் இருக்கிறார். அவர் அடக்கி வாசிக்கிறார் அப்படிங்கிற. அப்ப அவர் 2 பக்கமா அடக்கி வாசிக்கிறார். ஒண்ணு காங்கிரஸையும் பார்த்து பயப்படுகிறார், இன்னொன்று பாஜகவையும் பார்த்து பயப்படுகிறார். 2 பேருக்கும் ஒரு செல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிட்டு அந்த அரசை நடத்தி விடலாம்னு நினைக்கிறார். அப்படி நடத்துவதாக இருந்தால் அது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை நசுக்குவதா இருக்கும். உங்களுக்கே தெரியும், மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டே இருக்காங்க. 15 நாட்களுக்கும் மேலா இருந்துட்டு இருக்கிறாங்க.
பைக் பேரணிக்கு அனுமதி கிடையாது. நீங்க உங்க அரசு ஆட்சி அமைச்சு அடுத்த நிமிஷமே போய் பெரியாருக்கு மாலை போட்டீங்க, என்ன அர்த்தம்? அத பெரியார் அதோட மாலை போட்டு மூடுகிறதா அர்த்தமா? பெரியாரின் கொள்கைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் மாநில சுமையாட்சின்னு சொன்ன அண்ணாவின் கொள்கைகளுக்கும் இணங்கலாம் நீங்க ஆட்சி நடத்தணும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மாநில உரிமைகளை கேட்டு மாணவர்கள் போராடும் போது அது கேஸ் ஆகுது. அந்த கேஸ வந்து நீதிபதிகள் கேட்டு சொல்றாங்க. மாணவர்கள் அல்லது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு போராட்டம் நடத்துவர்கள் ரோட்ல தானே போக முடியும், என்ன வானத்திலேயே அவர்கள் வந்து போக முடியும் பேரணி அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அவர்கள் ரோட்ல போனா என்ன சொல்றது, டிராபிக் ஆயிருந்து இவர்கள் வாதம், யாரு போலீஸ் வாதம். இப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா நீதிமன்றமே ஒரு கேலி செய்கிற அளவிற்கான ஆட்சி. கூடுதலா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் இந்த அதாவது நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் இப்போது இந்த அரசுக்கு எதிராக போராடுறாங்க. எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எங்களுக்கு எப்ப போராட்டம் எதற்கு நடக்கணும், மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் இப்போது எங்களுக்கு முதல் பிரச்சனை பாஜக இல்ல, நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்ச்சி பாருங்க. எங்களுடைய முதல் பிரச்சனை பாஜக, அந்த அரசு கொண்டு வந்த நீட்டுன்னு சொல்லி போராடிய அத்தனை இயக்கங்களும் மாணவர்களும் இன்னைக்கு முதல் பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த தாவேக அரசு தான் நினைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவர்களை விட, ஒன்றிய அரசை விட நமது உரிமைகளை நசுக்குவதில் மிக மும்மரமாக செயல்படுகிறது இந்த தாவேக அரசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், மக்களின் நலனில் ஒரு முக்கியமாக அக்கறையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியாக வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா, ஒன்றிய அரசினுடைய அவங்களுடைய அஜெண்டாவுக்கு முனைப்பாக செயல்படுகிறதா தாவேக அரசு அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்கள் சொல்கிறதுலேருந்து. இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க, பாஜகவோட ப்ராக்சியாக இருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய முரணாக இருக்குல்ல, இது அவங்களுக்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா நீண்ட காலத்தில் பார்க்கும்போது, ஒரு லாங் டேர்மில்? இல்ல, அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. நான் இந்த விவகாரத்தை வந்து தெளிவா சொல்றேன். எல்லா இடங்களையும் திமுக மாதிரியான இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட, அதாவது இடதுசாரின்னா மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அதிலிருந்து வருகிற கட்சிகள், அது எப்படி வருதுன்னா மக்கள்கிட்ட இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி வருகிறது. மக்களின் அதிகாரத்தை பெற்று அரசு அதிகாரத்தை பெறுகிறது. ஆனா விஜய் மாதிரியான நபர்கள் மேலிருந்து வருகிறாங்க. ஜெயலலிதா என்னைக்காவது கீழே இறங்கி வந்திருக்காங்களா? 2015 வெள்ளம் வந்து வடிஞ்சு நாடெல்லாம் நாசமாகி கொந்தளிச்சு தத்தளிச்சு நிற்கும் போது கூட ஜெயலலிதா அந்த வாகனத்தை விட்டு இறங்கவே இல்லை. அவர் கண்ணாடியை 3 காவலர்கள் உட்கார்ந்து தொடச்சிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோ இன்னைக்கும் இருக்கு. பாசிசத்தினுடைய அடையாளம் என்னன்னா இதுதான். மக்கள் நீரில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். முதல்வர் ஸ்டாலின், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்ச அடுத்த உடனே வந்து 2021 கொரோனா 2வது பேஸ், இதுல ஐசியூக்குள்ள போறாரு அந்த உடுப்புகளை எல்லாம். அப்ப நான் உங்களோட இருக்கிறேன் ஆபத் பாந்தவனாக, அந்த 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 உடைகள் எல்லாம், அந்த பாதுகாப்பு உடைகள் எல்லாம் போட்டுட்டு போனாரு. இதையும் ஜெயலலிதாவின் ஆட்டிடியூடையும் பாருங்க. அப்ப அவர்களுக்கு எங்கள் கையில் மீடியா இருக்குது, எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எங்கள் கையில் பத்திரிகை எல்லா ஊடகங்கள் இருக்குது, நாங்கள் செய்யறதுதான் செய்யும். அப்போ மேலிருந்து வந்தவர்கள்ங்கிறதுனால அதற்கு மேலே இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்றேன், இவர் ஒரு மினியேச்சர் அப்படின்னு சொன்னா அதற்கு மேல மோடி இருக்கிறாரு. மோடி ஒரு பெரிய டிக்டேட்டர், அவர் கையில எல்லா அதிகாரம் இருக்குது. அவரும் அதே மாதிரி தான் வருவாரு. அவருக்கு அவருடைய அமைப்புக்குள்ள வேலை செஞ்சிருக்கலாமே தவிர மற்றபடி மக்கள் பணி செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இறக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் மேலிருந்து வந்தவர்கள். அதனால இவர்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி அக்கறையில். இன்னைக்கு ஜெயிச்சது அப்படிங்கிறது விஜயனுடைய உழைப்பால் வந்ததா? நான் சரியா சொல்றேங்க. இந்த 2026 தேர்தல்ல கடுமையாக உழைத்த கட்சி எதுங்க? அது திமுக தான். கூட்டணிக்காக ஆகட்டும் அல்லது களத்தில் ஆகட்டும், தெருத்தெருவா எல்லா கட்சியின் எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சது. எடப்பாடியாவது அவர் மட்டும் சுத்தி வந்தாரு. கட்சியின் அனைத்து உறுப்புகளையும் சுழல விட்டவர் ஸ்டாலின். அதுபோல அவரும் சுழன்று வந்தாரு. அப்புறம் கூட்டணி அமைப்பதில் நெருக்கடி, எல்லாத்தையும் செஞ்சாரு. இவ்வளவு உழைப்பு போட்டும் கூட இந்த மக்கள் அவங்க தலையில அள்ளி போட்டுக்கிட்டாங்க. நான் அதை சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு நம்ம ஒண்ணும் இப்ப இதனால என்ன சொல்றதுன்னா, யாருக்கு நஷ்டம்? 2016 இருந்து 2011 இருந்து 21 வரலும் 10 வருஷம் நீங்க எவ்வளவு நெருக்கடிகள் சந்திச்சீங்க. அது குறிப்பா ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு இந்த அரசு எப்படி இருந்துச்சு? அதை விட மோசமான நிலைமையில் இருக்குது.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு, இது ஒரு செயல்பாடற்ற அரசு, இது கூடிய விரைவில் வீழ்ந்து விடும், தூக்கி வீசப்படும் சொல்றாரு. எடப்பாடியே சொல்றாருன்னா பாத்துக்க. எடப்பாடியே பாஜகவின் கைக்கூலியாக அடிமை எடப்பாடின்னு பிறர் விமர்சித்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து எடப்பாடியாலேயே இவர் சபிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்றேன், புகழ்ச்சி அப்படிங்கிறது இது அதுவும் நான் கேட்கறது என்னன்னா, வன்னியரசு எல்லாம் போய் இப்படி உட்கார்ந்து கவிதை பாடிக்கிட்டு இப்படி இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர்லாம் களத்தில் போராடியவர், புலி சிறுத்தை அப்படின்னு நினைச்சான். அது இப்படி இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. சார், நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த புகழ்ச்சி பாடக்கூடிய தவேக ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் இல்லை அப்படின்றது தான் இருக்கு. இந்த சொகுசு முதல்வர் ஆட்சியில ஒரு பொய் விளம்பரம் அப்படின்றதும் சில தினங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. மக்களுக்கு இந்த நிலைதான் புரிகிறதா அப்படின்ற ஒரு நிறைவு கேள்வி. மக்களுக்கு நேரடியா, அதாவது எப்படின்னா உடனே புரியும். டைட்டானிக் கப்பல் உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த செய்தி கேப்டனுக்கு தெரியும். ஆனா அங்க உள்ள இருக்கிற எலிக்கு தெரியாது. அது உள்ள இருந்து தினசரியும் தன் குட்டிகளுக்கான உணவு அது எல்லாத்தையும் தேடிட்டே வரும். ஏன்னா அது அதோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தண்ணி வந்தா மட்டும்தான் அது தெரியும். புரியுதவங்களுக்கு? இதுதான் மக்களோட நிலைமை. தினசரி அவர்கள் நியூஸ் பார்த்து எல்லாத்தையும் அப்படியே அப் டு டேட்டா பண்றவங்க கிடையாது. அவங்க ஏரியாவில குண்டும் குழியுமா உடைச்சு போட்டிருக்காங்க, அது தீர்வே இல்லை, பிரச்சனையே சரி வரல, இன்னும் அந்த அரசு வேலை செய்யல அப்படின்னா அப்போ வருவாங்க. அதே மாதிரி அவங்க ஏரியாவில் ஒரு கொலை நடக்குது, ஒரு பெண் குழந்தைக்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை அப்படின்னா அப்போ வருவாங்க. இப்ப கும்மிடி பூண்டி இவங்க அங்க ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய வலு தெரியும், அந்த பெண் குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. கோயம்புத்தூர் பாங்க, அங்க போதைப் பொருளினுடைய பிரச்சனை, அங்க அந்த மாணவனுடைய இறப்பு, இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கோவை தொடர்ந்து பல பிரச்சனைகள் சந்திச்சு வருது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் சந்திக்கும் போது நேரடியா நீங்கள் படும்போது, ஏன் இப்ப அரிசி விலை என்ன ஆகி போச்சு, நெல்லு முளைச்சு போச்சுங்கிறாங்க, ஆதரவு விலையை நான் ஏத்துவேன்னு சொன்னீங்க, ஏத்தல, தண்ணி கொண்டு வருவதற்கான திராணி இல்ல, குறுவை சாகுபடி காஞ்சி போச்சு. நீங்க இப்ப மறுபடியும் போங்க, நீங்க தஞ்சாவூர் விவசாயிகள்கிட்ட போங்க, நீங்க அதான் சொல்றேன், மக்களுக்கு புரியுதா நீங்க கேக்குறீங்களே. ஆதரவு இவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனையும் துரத்தியது யார்? இந்த மாதிரி பெருமை 100 நாளில் இந்த விஜய் அரசு அடைந்த மிகப்பெரிய உச்சகட்ட பெருமை என்னன்னா, ஓட ஓட துரத்துறாங்க, ஓடு 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 ஓடிட்டே இருக்காங்க. யார்? அவரே சொல்லிட்டாங்க.